உங்கள்ட்ட ஒரு டேட்டா செட் ஒன்று இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு 5வது ரோ இல்லாட்டி இல்லாட்டி வந்து என்ன, உங்களுக்கு ஒரு முதல் 5 ரோஸ் மட்டும் தான் உங்களுக்கு தேவை. எப்படி அந்த ஸ்பெசிஃபிக் ரோஸ மட்டும் நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பீங்க? அதுக்கு தான் Pandas-ல வந்து என்ன, லாக் ஃபங்ஷனாலிட்டி என்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த வீடியோல அத பத்தி கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். ஸோ நான் சிவானுஜன். என்னோட சேனல்ல வந்து டேட்டா சயன்ஸ், ஏஐ, மெஷின் லேர்னிங் ரிலேட்டட் டியூட்டோரியல் ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ வாங்க இந்த வீடியோல வந்து லாக் ஃபங்ஷனாலிட்டி பத்தி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல் இப்ப நீங்க இந்த லாக் ஃபங்ஷனாலிட்டின்றது வந்து ரொம்ப நாள் வந்து Pandas-ல வந்து இப்படித்தான் நாங்க கால் பண்ணோம். .loc ஸ்கேப்ரெக்ட்ல இதுல தான் வந்து என்ன, நாங்க வந்து கால் பண்ணி வந்து எங்களோட டேட்டாவோட எங்களோட டேட்டா செட்ல இருக்க இண்டெக்ஸ் இல்லாட்டி இந்த இண்டெக்ஸ் அந்த லேபிள் இண்டெக்ஸிங்னு சொல்லி லேபிள்னு சொல்லுவோம். அதை கொடுத்து எங்களுக்கு தேவையான டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்போம். ஸோ இங்க வந்து உண்மையா அந்த லாக் வந்து என்ன ஸ்டாண்ட் பண்ணுறதா லேபிள் பேஸ்ட் இண்டெக்ஸிங். ஸோ லேபிள் பேஸ்ட் இண்டெக்ஸிங்ன்றது ஒன்றும் இல்லை. என்ன எங்கட இதுல வந்து டேட்டா செட்ல இருக்கிற ரோஸ் இல்ல காலம்ஸோட என்ன நேம், அந்த நேமை தான் நாங்க லேபிள்னு சொல்லுவோம். அந்த ரோவுண்ட லேபிளா இருக்கலாம், இல்லாட்டி காலம்ன்ற நேமா இருக்கலாம். அதைத்தான் இங்க காமனா லேபிள்னு சொல்லுவோம். அந்த லேபிளை கொடுத்து நாங்க டேட்டா வந்து எக்ஸ்பிளிசிட்டா என்ன செலக்ட் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியில எடுக்கிறது தான் இண்டெக்ஸிங்னு சொல்ல வரோம். ஸோ இப்போ மேபி ரோஸ் இந்த லேபிள் மேபி வந்து இன்டிஜராம் இருக்கும், இல்லாட்டி வந்து என்ன ஸ்ட்ரிங் இல்லாட்டி டெக்ஸ்ட் வேல்யூ இருக்கும். அதே சேம் டைம் உங்களுக்கு காலம்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நேம்ல இருக்கும், காலம் நேம் தந்திருப்பாங்க. சம்டைம்ஸ் அந்த இண்டெக்ஸ் நம்பர்ல இருக்கு, இன்டிஜர் நம்பர்ல இருக்கு, லைக் 0 1 2 3. ஸோ இன்றைக்கு அதை பற்றி கொஞ்சம் டீப்பா பார்த்தோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சீரிஸ் வந்து கிரியேட் பண்ணேன். ஸோ சீரிஸ் வந்து லாஸ்ட் வீடியோல நாங்கள் எப்படி சீரிஸ் கிரியேட் பண்ணணும்னு வந்தாங்க. ஸோ நான் ஒரு சீரிஸ் வந்து கிரியேட் பண்ணேன். ஒரு ஃபுட் இன்ஃபர்மேஷனை கன்சிஸ்ட் பண்ண ஒரு சீரிஸ் வந்து கிரியேட் பண்ணேன். ஸோ இப்போ அதுல வந்து எப்படி நாங்கள் இதை அப்ளை பண்றோம்னு பார்க்கலாம், இந்த ஃபங்க்ஷனாலிட்டி லாக் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ நான் அதுக்கு வந்து pd.series. ஸோ முதல்ல உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுப்போம். இல்லை என்னென்ன இப்போ நான் ஃபுட் ரிலேட்டடாக இருக்கேன். நான் ரொம்ப எல்லாருக்கும் இன்னும் ஒரு பிடிச்ச ஃபுட்டை கொடுக்குறேன். பிரியாணி, நெக்ஸ்ட் ரைஸ், அடுத்தது வந்து இன்னொரு இடியப்பம் கொடுப்போம். அடுத்தது வந்து இட்லி கொடுப்போம். ஓகே, இதில் வந்து நான் 5 ஃபுட்ஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். இண்டெக்ஸ்ன்றது ஒன்றுமே இல்லை, எங்களோட லேபிள். இப்போ நாங்கள் வந்து இந்த சீரீஸில் வந்து நாங்கள் மேனுவலாகவே எங்களோட இண்டெக்ஸை கிரியேட் பண்ணலாம். ஒன்றுமே இல்லை, இண்டெக்ஸ்ன்ற ஒரு பேராமீட்டர் எங்களோட சீரீஸுக்குள்ளே இருக்கு. நாங்கள் அதில் போய் எங்களை இண்டெக்ஸை கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது உங்களுக்கு ரோஸுக்கு முன்னால் வர அந்த வேல்யூஸ் உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம் லேட்டரா. இப்போ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் முதல் இன்டீஜர் வெளியே கொடுக்குறேன். 7 ஓகே, நான் இப்போ 5 எங்களுக்கு டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு, அந்த 5 இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். ஸோ அந்த 5க்குமே இண்டெக்ஸ் கொடுத்துருவோம். எஸ் 5 இன்ஃபர்மேஷன் இருக்கு, அது 5க்குமே இண்டெக்ஸ் கொடுத்துருக்கேன். சரியா, இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபுட் இன்பவுண்ட் கொடுக்குறேன். ஓகே, இதான் எங்கட என்ன சீரிஸ். இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ எது லேபிள் எது இன்ஃபர்மேஷன். இப்போ லேபிள்னு சொல்ல வர்றது ஒன்றும் இல்லை. இந்த பிரியாணிக்கு முன்னால் இருக்கிற நம்பர் 3, கொத்துக்கு முன்னால் இருக்கிற நம்பர் 7, இந்த ரைஸுக்கு முன்னாடி நம்பர் 8, இந்த மாதிரியான விஷயங்களை தான் என்ன லேபிள் என்று சொல்லுவோம், இல்லாட்டி இண்டெக்ஸ் என்று சொல்லுவோம். இப்போ எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்றது இல்லாட்டி வந்து இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ ரைஸை மட்டும் வந்து அதை மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியில இண்டிவிஜுவலாக எடுக்கணும்னா இந்த இண்டெக்ஸிங் இல்லை லேபிளிங்கை தான் நான் கால் பண்ணுவோம். சரியா, இப்போ நீங்க இதை இப்படி இப்போ எங்களோட டேட்டா ஃப்ரேமில் வந்து நீங்க ஒன்று பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு டேட்டா ஃப்ரேமிங் நான் உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு இன்னுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது டேட்டா ஃப்ரேம் உங்களுக்கு கம்பேர் பண்ணி கேட்குறேன். ஸோ CSV. ஸோ அவ்வளோ யூஸ் பண்ணுற காஸ்ட்லி டேட்டாவை வந்து என்ன நான் இம்போர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே இதில் பார்த்தீங்களா 0 1 2 3 பை டிஃபால்ட்டாக ஒரு நம்பர்ஸ் வருது தானே இண்டெக்ஸ். இதைத்தான் நான் காமனாக இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். நீங்கள் அதைத்தான் நான் என்ன மேனுவலாக வந்து என்ன அந்த இண்டெக்ஸை வந்து நான் வந்து என்ன மேனுவலாக கிரியேட் பண்ணிருக்கேன். எனக்கு ப்ரிஃபரன்ஸான நம்பர் நம்ம இங்கே 3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இங்கே 3 தான் இந்த முதலாவது இண்டெக்ஸ் இதில் கொடுத்துருக்கேன். பட் இங்கே எங்களோட டேட்டா ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா என்ன பை டிஃபால்ட்டாக வந்து என்ன 0லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 0 1 2 3 கொமனா வந்து அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். டேட்டா ஃப்ரேமில் வந்து நீங்கள் CSV ஃபைல் இல்லை எக்ஸல் ஃபைல் ரீட் பண்ணீங்கன்னா கொமனா வந்து 0லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். சரியா, நான் என்னோட சீரிஸ் இப்போ என்னோட பர்பஸுக்காண்டி இப்போ எங்களோட ஃபர்ஸ்ட் நாங்கள் சீரிஸில் தானே இந்த இண்டெக்ஸிங் செக் பண்ண போகிறோம். அப்போ அதில் வந்து நான் இண்டெக்ஸிங்கை வந்து என்ன மேனுவலாக வந்து அதுக்கு நான் 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு என்னென்ன நம்பர் தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் லேட்டராக வந்து நான் இதை பற்றி பார்ப்பேன், எப்படி இதை யூஸ் பண்ணி நான் ஆக்சஸ் பண்ணுறேன். நாங்கள் முதல்ல வந்து என்ன இந்த சீரிஸை பார்ப்போம், சீரிஸில் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தேவை இப்போ என்ன ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த ரைஸை மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். அப்போ என்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஆப்பில் வந்துன்னா முதல் வந்து அந்த எங்களோட சீரிஸை வந்து
நேமா கால் பண்ணும். ஸோ சீரிஸ் ஒன்றும் இல்லை, ஒரு கோலம் தான் சீரிஸ். வேறு நான் உங்களே சொன்னேன் லாஸ்ட் வீடியோவில் சீரிஸ் கிரியேட் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கோலமாக தான் நாங்கள் சீரிஸ்ன்னு சொல்லுவோம். எங்களோட டேட்டா எங்களோட பேண்டாஸில் வந்து ரெண்டு டேட்டா டைப் இருக்குது, டேட்டா ஃப்ரேம் அண்ட் சீரிஸ். அதில் இப்போ சீரிஸை பார்த்துட்டோம். ஓகே, இதில் வந்து நாங்கள் எங்களோட சீரிஸ் நேமாக கால் பண்ணிட்டு இங்கே வந்து லாக் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குல்ல, எல்ஓசி. இது எல்ஓசின்னு தான் கால் பண்ணுவோம். எல்ஓசி அண்ட் ஸ்கேப் பிரேக்கெட், இதான் எங்களோட கோலிங் மெத்தட். இதுல வந்து இப்ப எங்களுக்கு வந்து இந்த இண்டெக்ஸிங் தான் நாங்க இண்டெக்ஸிங் இப்ப இண்டெக்ஸிங் ஒன்றும் இல்ல, எங்களோட ரோ நம்பர்ஸை வந்து இதுல கொடுக்க. இப்ப எங்களுக்கு ரோஸ் நம்பர்ஸ் இந்த இதுல இருக்கு, பிரியாணிக்கு முன்னாலே இருக்குது, கொத்துக்கு முன்னாலே, ரைஸுக்கு முன்னாலே இருக்கு. இந்த ரோஸ் நம்பரை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் வேணுமெண்டா இதுல அங்க அந்த இண்டெக்ஸ் என்ன இருக்கு, 8 இருக்கு. அந்த 8 கொடுத்தோம்டா ரைஸ் என்று ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ என்ன இவ்வளவுதான் விஷயம். இதுல இண்டெக்ஸிங் ஒன்றுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்ப இன்னொரு விஷயம் வந்து என்ன, கொத்தெடுக்கணும்டா இதுல உங்களுக்கு வந்து என்ன, நீங்க வந்து 700 கொடுப்பீங்க. இப்போ இது என்ன மாதிரி ஒர்க் பண்ணுதுண்டா, இந்த சாரி இதில் லோக் பெறும் எல்ஓசி என்று கொடுத்து 700 கொடுப்பேன். சரியா? இப்போ இது என்ன மாதிரி ஒர்க் பண்ணுதுண்டா, இந்த 700 நம்பரை நாங்கள் இதில் கொடுக்கும்போது இது வந்து தனக்கு அதுக்கு மச்சிங்கான இன்ஃபர்மேஷனை வந்து என்ன அது சர்ச் பண்ணி பார்க்கணும். இதில் 7ன்றது வந்து இதோட மச்சா, நீங்கள் 7 பார்த்தீங்கன்னா என்ன 7ன்றது வந்து கொத்தோட தான் மச்சாது. அப்போ கொத்தோட மச்சாம் போது என்ன அது அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எங்களுக்கு வெளியில விடும். பார்த்தீங்கன்னா அது கொத்து மட்டும் தான் எங்களுக்கு வெளியில வரும். இப்போ நீங்க வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ வேற ஒரு நம்ம மூண்டை கொடுத்து பார்ப்போம். மூண்டை கொடுத்து பார்க்கீங்களா, அது உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பார்ப்போம். நாங்கள் மூண்டன்னு கொடுக்கும்போது இதுல என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குதான்னு பார்ப்போம். ஓகே, டாட் லாக் 3. இப்போ நீங்க இதுக்கு 3ல என்ன இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவல் ஆகும்னு நினைக்கிறீங்க? நான் 3 ஒரு இண்டெக்ஸை கொடுத்துருக்கேன். இதுல என்ன இன்ஃபர்மேஷன் நீங்க ரிட்ரீவல் ஆகுன்னு எதிர்பார்க்குறீங்க? நீங்க பாஸ் பண்ணி நீங்க உங்களோட கோட ஒரு ரன் பண்ணிப்பேன். சரி, நான் பார்ப்பேன் இப்போ என்ன ரிட்ரீவல் ஆகுதுன்ட்டு. இங்க பாத்தீங்களா 2 அவுட்புட் எங்களுக்கு ரிட்ரீவல் ஆயிருக்கு. 2 அவுட்புட் வந்து எங்களுக்கு வந்திருக்கு. ஏன் 2 அவுட்புட் வந்திருக்கு? வளமையா எங்களுக்கு மேல ஒரு அவுட்புட் தானே வந்திருக்கு. 8 கொடுக்க ரைஸ் மட்டும் வந்திருக்கு, 7 கொடுக்க கொத்தன்னு வந்திருக்கு. ஆனா இங்க 3 கொடுக்க 2 அவுட்புட் வந்திருக்கு. அதுக்கு என்ன ரீசன்? இந்த மூண்ட வேல்யூ வந்து போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு மச்சான இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா பிரியாணிக்கும் இண்டெக்ஸ் வந்து 3 தான் இருக்கு. அதே நேரம் என்ன எங்கட இடியப்பத்துக்கும் என்ன இண்டெக்ஸ் வந்து என்ன 3 தான் இருக்குது. அப்ப இந்த நாங்க எங்கட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன செய்யணும், அதுக்கு மச்சிங்கான வேல்யூ சர்ச் பண்ணும். அப்ப அந்த இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கும்போது அந்த இண்டெக்ஸுக்கு மச்சிங்கான வேல்யூ தான் எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. இப்ப நாங்க இந்த லாக் ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து இல்ல எங்கட சீரிஸ்ல கால் பண்ணுது, எங்களை குழம்பு கால் பண்ணும்போது 3 பார்க்கும்போது என்ன இங்க 2 இன்ஃபர்மேஷன் கிடைக்குது எங்களுக்கு. 3 இண்டெக்ஸ்ல பிரியாணியும் இருக்கு, 3 இண்டெக்ஸ்ல இடியப்பமும் இருக்கு. ஸோ அந்த 2ஐயும் கால் பண்ணிக்கல என்ன எங்களுக்கு 2 அவுட்புட் எங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுது. அப்ப நீங்க கேட்கலாம், நாங்க இப்ப வேற எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன எங்களுக்கு பிரியாணி வேணும், கொத்து மட்டும் 2 எடுக்கணும். அப்ப நீங்க அப்படி எடுக்கல. அந்த அந்த மாதிரி சைமல்டேனியஸா 2 இன்ஃபர்மேஷன் எங்களால ரிட்ரீவ் பண்ணுன்னா அதையும் எங்களால ரிட்ரீவ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படின்னு பார்ப்போம். இங்க நான் ஃபுட் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன். என்னோட சீரிஸ் இதுல போய் லொக்கா கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து 2 இன்ஃபர்மேஷன் வேணும். கொமனா லொக்கோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, டாட் லாக் ஒரு ஸ்கேப் பிராக்கெட் போடும். இப்போ எங்களுக்கு 2 வேல்யூ நாங்க எடுக்க போகணும்னா அது என்ன லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் ஒரு கான்செப்டா உள்ள உண்டா. லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் எங்கட அந்த 2 வேல்யூஸ் அந்த 2 இன்ஃபர்மேஷன் தான் எங்களுக்கு தேவை. அந்த 2 இன்ஃபர்மேஷனோட இண்டெக்ஸையும் வந்து நாங்க லிஸ்ட் ஆஃப் இந்த நம்பர்ஸ்ல கொடுப்போம். லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு பிரியாணி வேணும், கொத்து வேணும். அப்போ மூ 3,7 அண்டு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ். இப்போ பாத்தீங்கன்னா இங்க லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் என்னன்னா இங்க ஸ்கேப் பிரேக்ல பாத்தீங்கன்னா அவுட் சைட்ல ஒரு ஸ்கேப் பிரேக் இருக்கு, இன்சைடுக்குள்ள ஒரு ஸ்கேப் பிரேக் இருக்கு. அப்ப அவுட் சைட்ல இருக்கிற அவுட்டர் ஸ்கேப் பிரேக் என்னன்னு சொல்லுவாங்க, அது வந்து லொக் பண்ண ஃபங்க்ஷனாலிட்டி ஸ்கேப் பிரேக். இன்சைடுக்குள்ள இருக்கிற ஸ்கேப் பிரேக் இருக்குல்ல, இப்ப ஹைலைட் பண்றது இன்சைடுக்கு இருக்கிற ஸ்கேப் பிரேக் அந்த 3,7 இருக்கிற ஸ்கேப் பிரேக் அது வந்து லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இல்ல லிஸ்ட் ஆஃப் லேபிள்ஸ் சொல்லுவோம். ஏன்னா வந்து மோர் தேன் 1 லேபிள் தான் நீங்க கொடுக்கணும். அப்படி நீங்க மோர் தேன் 1 லேபிளா கொடுக்கும்போது உங்களுக்கு மோர் தேன் 1 இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரிட்ரீவ் பண்ணணும்னா நீங்க வந்து இப்படி ஒரு ஸ்கேப் பிரேக்கெட்டுக்குள்ள வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் எந்தெந்த இண்டெக்ஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவையோ அதை வந்து இப்படி கமா போட்டு கொடுத்தீங்கன்னா ஓகே. கொடுத்தீங்கன்னா என்ன உங்களுக்கு என்ன 3,7 அப்ப 3ல வந்து உங்களுக்கு அதுக்கான மச்சிங்கான இன்ஃபர்மேஷனை தேடி பார்க்கும்போது 3ல 2 இன்ஃபர்மேஷன் வரும். நாங்க மேல பார்த்தாங்க 7 பாத்தீங்கன்னா கொத்து வருது. சரியா? இப்ப பிரியாணியும் வருது, கொத்தும் வருது, இடியப்பம் வருது. சரி, அப்ப இதான் இந்த சீரிஸ்ல அதாவது எங்களோட பேசிக்கா வந்து சீரிஸ்ல எப்படி இந்த லாக் ஃபங்க்ஷனாலிட்டியை நாங்க அப்ளை பண்றது வந்து பார்ப்போம். இப்போ வந்து பார்க்கலாம் எங்களோட டேட்டா ஃப்ரேம்ல வந்து என்ன மாதிரி இதை நாங்க அப்ளை பண்ணணும்னு சொன்னா டேட்டா ஃப்ரேம்க்குள்ள இல்லை எங்களோட இம்போர்ட் ஆயிருக்கு டேட்டா ஃப்ரேம் வந்து. ஸோ நான் எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் டிலீட் பண்ணிடுவேன். சரி, இப்போ எங்களோட டேட்டா ஃப்ரேம்ல வந்து எப்படி நாங்க இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நாங்க அப்ளை பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து டேட்டா ஃப்ரேம் ரீட் பண்ண உங்களுக்கு முதல்ல சொன்னா இந்த இண்டெக்ஸிங்ன்றது என்ன, நாங்க மேனுவலா கொடுக்கலாம், பை டிஃபால்ட்டா இருக்கு. நாங்க மேல வந்து என்ன பை டிஃபால்ட்டா கொடுத்துனாங்க. இங்க எங்கட டேட்டா ஃப்ரேம்ல வந்து என்ன மேனுவலா இருக்கு. ஸோ அதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு சீரிஸ்ல வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும். சீரிஸ்ல வந்து இது இப்ப நீங்க கேட்கலாம், இப்ப இந்த இண்டெக்ஸ்ன்றது நாங்க மேனுவலா தானே கொடுத்தோம். அந்த மேனுவலா கொடுத்தோம்டா
இந்த இண்டெக்ஸிங் வேல்யூ அப்ப நாங்க இன்டீஜர் வேல்யூ மட்டும்தான் எங்களுக்கு இந்த இண்டெக்ஸா இருக்க முடியுமாண்டா இல்ல. நாங்க வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்கலாம். நான் இப்ப இந்த இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணிட்டு சேம் தான். இதுல என்ன செய்ய போறோம்னா இந்த இண்டெக்ஸ் இருக்குல்ல இந்த வேல்யூஸுக்கு பதிலா இந்த இண்டெக்ஸ் கொடுத்தா நாங்க ஸ்ட்ரிங்ல விட்டுனாங்க. இதுல போய் நான் இதை டீல் பண்ணி எங்களோட இன்டீஜர் வேல்யூ அனுப்பிட்டு நான் வந்து என்ன ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்க போறேன். அதுக்கு இந்த மாதிரி அவுட் புட் எங்களுக்கு ஒர்க் பண்ண செக் பண்ணி பாத்துறோம். F2 இப்ப இது நான் 5 வேல்யூ இருக்கு. அப்ப 5 இண்டெக்ஸ் கொடுக்க போறேன். F3 F1 அடுத்தது வந்து சரி அப்ப நான் வந்து இங்க மேனுவலா வந்து என்ன 5 இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தேன். என்னடா 5 இன்ஃபர்மேஷன் இருக்கு. இப்போ வந்து ஃபுட் இன்ஃபோ கொடுக்குறேன். அந்த சீரிஸ் நேம் பாத்தீங்கன்னா இப்ப என்ன எங்களுக்கு முதல் 3 என்ன நேம்ல இருந்தது. எங்கட முதல் இன்ஃபர்மேஷன் வந்து என்ன நார்மலா வந்து 37839 இன்டீஜர் வேல்யூவா இருந்தது இண்டெக்ஸ் இன்ஃபர்மேஷன். இப்ப பாத்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ரிங்கா மாறி இந்த இண்டெக்ஸ் இந்த பேராமீட்டருக்குள்ள நான் வந்து மேனுவலா வந்து எனக்கு ப்ரிப்பேர் ஆன ஒரு என்ன இண்டெக்ஸை வந்து லேபிளை வந்து கொடுத்துருந்தோம். இண்டெக்ஸ்ன்றது மாதிரி லேபிளிங் கொமனா வந்து எங்களுக்கு டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக சில லேபிள் இன்ஃபர்மேஷன் நாங்கள் ரோஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து நான் இப்போ என்ன டெக்ஸ்ட் வேல்யூ அதாவது என்ன ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துருக்கோம். அப்போ ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து எங்களால் ஆக்சஸ் பண்ண முடியுமாண்டா அதே மாதிரி செக் பண்ணி பார்த்துருவோம். என்னோட சிஎஸ் நேம் ஃபுட் இன்போல போய் என்னோட ஃபங்க்ஷனாலிட்டியை கால் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் கோல் பண்ணுங்க. இது வந்து என்ன இண்டெக்ஸ் வந்து என்ன ஸ்ட்ரிங்ல இருக்கு. ஸ்ட்ரிங் கால் பண்ணும்போது நீங்க வந்து கொட்டேஷன் மார்க்ல கொடுப்போம். சரி நம்ம இன்டீஜர் அண்டேக்கு நீங்க நார்மலா என்ன கொட்டேஷன் மார்க் இல்ல கொடுத்து நீங்க வந்து கொட்டேஷன் மார்க் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த கோல் பண்ணி பார்க்க அவுட்புட் அப்படி பாத்தீங்கன்னா எங்களுக்கு அவுட்புட் வருது. பிரியாணியும் இடியப்பம் வருது. ஏன் 2 வேல்யூ வருது. இந்த ஸ்ட்ரிங் வேல்யூ இந்த இண்டெக்ஸிங்க கொடுக்கும்போது இது வந்து F1ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சர்ச் பண்ணி F1க்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் மச் ஆகுது. F1ல மச்சார விஷயத்தை பார்த்தீங்கன்னா F1ல பிரியாணி மச் ஆகுது. அதே நேரம் F1ல வந்து இடியப்பம் மச் ஆகுது. அப்ப அந்த மச்சான இன்ஃபர்மேஷன் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த லேபிள கால் பண்ணி எங்களுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுது. அந்த மாதிரி நீங்க வேற ஒரு இன்ஃபர்மேஷன் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல ஃபுட் இன்ஃபோ போட்டு லாக்கா கொடுத்தீங்களே கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு ஃபேவன் இருக்க இண்டெக்ஸ்ல அதை கொடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேவன் ஃபேவரட் அதுதான் சோடா ஃபேவன் போட்டிருக்கேன். ஸோ அதை கொடுத்தீங்களா இட்லி அண்டு வருது. அப்போ இட்லி அண்டு வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் வந்து நாங்கள் ரெஃபர் பண்ண சரியா நாங்கள் பை டிஃபால்ட் இல்லாமல் நாங்கள் மேனுவலாக கொடுத்த ஒரு இண்டெக்ஸோ ஒரு லேபிள். அந்த லேபிளை வச்சு என்ன எங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவ் பண்ணக்கூடிய அப்போ சேம் டைப் நீங்கள் மல்டிபிள் இன்ஃபர்மேஷன் இதுக்குள்ள கொடுக்க. இப்போ நாங்கள் இன்டீஜருக்கு மேல் ட்ரை பண்ணியிருந்தாங்களே 3,7 கொடுக்க அது இதுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ண மாட்டா அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையாக ஒர்க் பண்ணு இன்டீஜர் என்ன ஸ்ட்ரிங் வேல்யூக்கு ஒர்க் பண்ணதான்னு என்ன ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஓகே இப்போ நாங்கள் இந்த மாதிரி கொடுத்தாங்க அவுட்டர் ஸ்கேப் பிரேக் இருந்தது லாக் ஃபங்க்ஷனாலிட்ட இன்சைட்டுக்குள்ள கொடுக்க போகிற ஸ்கேப் பிரேக் இருந்தாங்க லிஸ்ட் ஆஃப் வேல்யூ. இப்போ மோர் தேன் பண்ணா நாங்கள் இன்சைட்டுக்குள்ள இன்னொரு ஸ்கேப் பிரேக் கொடுத்து தான் அந்த இண்டெக்ஸ் இன்ஃபர்மேஷனோ லேபிள் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். இங்கே வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல இருக்குன்னா ஸ்ட்ரிங்ல கொடுக்கணும் அந்த இன்ஃபர்மேஷன். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் F1 நேம் கொடுத்து F3 ஏன் கொடுக்கணும். சரி F3 இருக்குன்னு நினைக்கிறேன் இண்டெக்ஸ்ல ஆமா F3 இருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் கொடுத்து டெக்ஸ்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 3 இன்ஃபர்மேஷன் வருது. F1க்கு மச்சான இன்ஃபர்மேஷன் என்ன பிரியாணியன் இடியப்பம் என்ன அப்படி தான் லேபிள் இருந்தது பிரியாணியன் இடியப்பம். F3க்கு மச்சார விஷயம் என்ன ரைஸ். அப்ப எங்களால் என்ன இந்த இண்டெக்ஸிங்கோ இந்த லேபிளிங் வரும்போது எங்களால் என்ன இன்டீஜர் வழி மட்டும் இல்லை நாங்கள் இந்த பை டிஃபால்ட்டா இருக்கிற இன்டீஜர் வழியில நாங்கள் அதை சேஞ்ச் பண்ணக்கூடிய சேம் டைம் என்ன அதுக்கு நாங்கள் ஸ்ட்ரிங்ல டெக்ஸ்ட் பேஸ் இன்ஃபர்மேஷனையும் வந்து எங்களுக்கு லேபிளா கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. லேபிளா கொடுத்தோம் அதை பேஸ் பண்ணி அந்த லேபிள் இன்ஃபர்மேஷனையும் பேஸ் பண்ணி எங்களால் வந்து என்ன எங்களால் இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இதான இந்த சீரிஸுக்கு. இப்போ நாங்கள் டேட்டா ஃப்ரேமுக்குள்ள போனோம்டா டேட்டா ஃப்ரேம்ல வந்து என்ன எங்களுக்கு ஆல்ரெடி என்ன இங்க வந்து என்ன கொலம்ஸும் இருக்கு ரோஸும் இருக்கு. இங்க நாங்கள் ஒரு இண்டிவிஜுவல் கொலமை பேஸ் பண்ணி காய்ச்சலாம். இண்டிவிஜுவல் ஒரு சீரிஸ் ஒரு இண்டிவிஜுவல் கொலம் மட்டும் நாங்கள் லாஸ்ட் வீடியோ நாங்கள் டேட்டா ஃப்ரேம் செஷன்ல வந்து பார்த்துருந்தோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் அண்ட் கொலம்ஸ் இருக்கு. இங்க மல்டிபிள் கொலம்ஸ் இருக்கு. சரி அப்ப இங்க வந்து இந்த மாதிரி இது ஒர்க் பண்ணுறதுக்கா பாத்துரும். சரி இங்க எங்களோட டேட்டா ஃப்ரேம் வந்து டிஎஃப் அண்ட் வேரியபிள் அசைன் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் டிஎஃப் நான் கொமனா என்ன டேட்டா ஃப்ரேமில் டேட்டா சீரிஸை கால் பண்ணி அந்த லாக் ஃபங்க்ஷனாலிட்டியை கால் பண்ணுவோம். கால் பண்ணிட்டு கொமனா என்ன நாங்கள் ஒரு ஸ்டார்ட் பண்ணுற இண்டெக்ஸ் மச்சிங் வழியே செக் பண்ணுறாங்க. இப்போ இங்கே வந்து 0 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே அங்கே 0வே கொடுத்துவாங்க ஸ்டார்டிங். 0க்கு என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு ரிட்ரீவ்னா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 0 கொடுத்து இவ்வளவு இன்ஃபர்மேஷன் என்ன எங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுது. அப்போ நீங்கள் இது என்ன மாதிரி எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருந்தால் 0ன்றது என்னத்தை ரிப்ரசென்ட் பண்ணுது. 0ன்றது இந்த இதான 0. அப்போ இதில் வந்து என்ன 0ன்றது 0 த்ரோ. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டொயாட்டோ ஒயிட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்போ அதைத்தான் ரிட்டர்ன் பண்ணிக்கண்டா டொயாட்டா வந்திருக்கு. ஆமா டொயாட்டா வந்திருக்கு. அடுத்தது வந்து ஒயிட் இருக்கு 0 இந்த இதில் வந்து ஆமா இங்கே ஒயிட் இருக்கு. அடுத்தது என்ன 150043 எஸ் இங்கேயும் 150043 இருக்கு. அடுத்து 4 இருக்கு இங்கேயும் 4 இருக்கு அண்ட் $4,000 இருக்கு. ஆமா இங்கேயும் $4,000. அப்போ 0 அந்த லேபிள் நான் கால் பண்ணும்போது
இங்கேயும் என்ன சேம் அதே இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவ் ஆகுது. ஆனா என்ன இங்கே ஸ்பெசிஃபிக்கா வந்து அந்த கொலம்ஸ் இன்ஃபர்மேஷனையும் என்ன எங்களுக்கு சேர்த்து இப்போ டொயோட்டா வந்து எந்த கொலம்ல இருக்கு, மேற்கண்ட குளம்ல இருக்கு. அப்ப இங்க வந்து மேற்கண்ட குளம் இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுத்து ஒயிட்ன்றது கலர். அப்ப அந்த கலர் இன்ஃபர்ம் அந்த ஒயிட்ன்றது இந்த குளம்ல இருக்கு, கலர் என்ற குளம்ல இருக்கு. இந்த மாதிரி 15 இந்த ஓடோமீட்டர் இன்ஃபர்மேஷன், இந்த இன்ஃபர்மேஷன் ஓடோமீட்டர் குளம். அப்ப இந்த ஜீரோதை கொடுக்கும்போது எங்களுக்கு வந்து இந்த கொலம்ஸ் டீட்டெயிலையும் வந்து என்ன பேரலா கொடுக்குது. அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க இன்னொரு இதை எக்ஸெக்ட் பண்ணி பார்த்துருவோம். இதுல வந்து பார்க்கும்போது இல்ல 3 கொடுத்து பார்ப்போம். அகெயின் சேம் கோலம் இன்ஃபர்மேஷன் 3ல என்ன இருக்கு, எங்களுக்கு 3 வந்து BMW இருக்கு, பிளாக் இருக்கு, 11179. ஸோ சேம் அதே மாதிரி நாங்கள் இந்த கொடுத்தோம்டா இன்ஃபர்மேஷனை கொடுத்தோம்டா அதே மாதிரியான மேலே எங்களுக்கு மேலே வந்த மாதிரியான டேட்டா தான் இங்கே என்ன சேமாக வந்திருக்கு. அதாவது ஒரு கோலம், அதாவது ஒரு ட்ரோவுண்ட இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கும்போது அந்த ஒரு ட்ரோக்கான பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை மட்டுமே எங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் இருக்கலாம் அப்போ இந்த ஒரு ட்ரோ மட்டும்தான் இங்கே ஒர்க் பண்ணுமா, டேட்டா ஃப்ரேமில் நாங்கள் மல்டிபிள் ட்ரோ கொடுக்கலண்டா ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா df.log சரி. இங்க கொடுக்கும்போது நான் உங்களுக்கு சீரியஸ்லியே சொன்னேன், அவுட்டர் பிரேக்கெட் வந்து லொக் ஃபங்க்ஷனாலிட்டி குறிக்கும், இன்சைடர் பிரேக்கெட் வந்து லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ். இப்போ நாங்கள் மோர் தேன் பண்ண தான் இப்போ ட்ரை பண்ண போறோம், நாங்கள் மல்டிபிள் ரோஸ் தான் ட்ரை பண்ண போறோம். அப்போ நாங்கள் அப்படி ட்ரை பண்ண போது நாங்கள் எங்களோட அவுட்டர் ஸ்கேப் பிரேக்கெட் உள்ள வந்து இன்னொரு ஸ்கேப் பிரேக்கெட் கொடுக்க போறோம். ஸோ அதை இந்த இன்சைட் பிரேக்கெட் இன்சைட் ஸ்கேப் பிரேக்கெட். ஸோ அதுக்குள்ள வந்து நெக்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ். அப்போ லிஸ்ட் இது கிட்டத்தட்ட நாங்கள் லிஸ்ட்டை வந்து இந்த ஸ்கேப் பிரேக்கில் எனக்கு போறோம் என்னோட பைத்தில். இப்போ இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3,4 கொடுத்துட்றேன். அப்போ 3,4 என்னது மீன் பண்ண போகண்டா 3,4ன்றது அந்த மூண்டை 4ஐயும் குறிக்கக்கூடிய என்ன ரோ லேபிள். ஓகே, அந்த 3,4 லேபிளையும் பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா என்ன எங்களுக்கு வந்து இப்போ முதல்ல நாங்கள் ஒன்று கொடுக்க சைட் பை சைட் வந்து சரியா. இப்போ வந்து எங்களுக்கு என்ன வளமையான ஒரு டேட்டா ஃப்ரேம் ஸ்டைல்லே என்ன எங்களுக்கு அவுட்புட் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 3rd and 4th எங்களுக்கு 3rd and 4th எங்கள் டேட்டா ஃப்ரேமில் அந்த சேம் BMW நிஷான் ஸ்டார்ட் ஆகுதுங்கிட்ட இது இங்கே அதே குழம்பு மட்டும் என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு தந்திருக்கு. என்ன நாங்கள் கொடுத்தது லேபிள் வந்து 3,4. இப்போ 3,4 உடைய ரோ லேபிளில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ப்ளஸ் வந்து எல்லா குளம்ஸுமே எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அப்போ நீங்கள் எல்லாமே இப்போ எங்களுக்கு எனக்கு வந்து எல்லா குளமும் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு வந்து என்ன மேபி உங்களுக்கு நீங்கள் சொல்லாமல் இல்லை, எனக்கு 2 குளம் மட்டுமே போதும். எனக்கு 3 நாளும் ரிட்ரீவல் ஆகணும். சேம் டைம் வந்து எனக்கு எல்லா குளமுமே தேவையில்லை. எனக்கு என்ன ஒரு குளம் மட்டும் ரிட்ரீவ் ஆனது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த பிராண்ட், இந்த கார் பிராண்ட் நேம் மட்டுமே எனக்கு ரிட்டர்ன் ஆன இந்த எங்கள் ப்ரொடெக்ஷன் ஆனதோ அந்த நேம் மட்டுமே எனக்கு ரிட்டர்ன் ஆனால் போதும் நீங்கள் சொல்லலாம். ஓகே, நாங்கள் அதை எப்படி வெளியில் எடுக்கிறது, அப்படி எப்படி ரிட்ரீவல் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்டா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கோல் பண்ணணும். இன்சைடுக்குள்ள நீங்கள் போட்டுட்டு இப்போ 3,4 போடுறோம் சரியா. 3,4 போட்டுட்டு இப்போ நீங்கள் எனக்கு இப்போ 3,4 போட்டுட்டு ஒரு கமா போட்டு நான் வந்து என்ன செய்ய போறேன்டா அந்த கொலம் நேமை வந்து கொட்டேஷன் மார்க்ல கொடுக்க போறேன் சரியா. இப்போ இதுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா என்ன என்ன அவுட் வந்திருக்கு 3,4. ஆமா 3,4ல இருக்கிற BMW நிஷான் வந்திருக்கு. ஆனா கொலமண்டு பார்த்தீங்கன்னா மேற்கண்ட இருக்கிற கொலம்புல இருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் உங்களுக்கு ரிட்ரீவ் ஆயிருங்க. BMW நிஷான் வேற ஒரு இன்ஃபர்மேஷனுமே இங்க ரிட்ரீவ் ஆகல. அங்க மேல வந்து இந்த 3,4 கொடுக்கும்போது முழு இன்ஃபர்மேஷனும் வந்து. ஆனா இங்க 3,4 மேற்கண்டு கொடுக்கும்போது BMW நிஷான் இந்த 2 இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் என்ன எங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. அப்ப நீங்க இங்க என்ன என்ன மாதிரி ஆபரேஷன் ஒர்க் பண்ணணும், முதல்ல நீங்க இந்த கமாவை பார்க்கணும். இந்த கமால என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா கமாக்கு வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து ரோ இன்ஃபர்மேஷனா குறிக்குது சரியா. ரைட் சைட்ல இருக்கிறது வந்து காலம் இன்ஃபர்மேஷனா குறிக்கும். அப்ப நீங்க ஒரு இண்டெக்ஸிங் பண்ணும்போது இல்லாட்டி லொக் ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணும்போது டேட்டா ஃப்ரேம்ல நீங்க நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த கமாவை போட்டு நீங்க செய்ய வலிக்கணும் போது கமாக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து ரோ இன்ஃபர்மேஷன், ரைட் சைட்ல இருக்கிறது வந்து என்ன கொலம் இன்ஃபர்மேஷன். அப்ப நாங்க ரைட் சைட்ல என்ன போட்டிருக்கோம் கொலம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம், சிங்கிள் கொலம் கொடுத்துருக்கோம், சிங்கிள் கொலம் மேக். அதே மாதிரி எங்க லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து என்ன ரோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். இங்க 2 ரோ கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு ரோ கொடுத்து ஆக்சஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். லொக்கான கொடுத்து ஸ்கேப் பிரேக்கெட்டுக்கு இல்லை. இப்போ நாங்கள் ஒரு ட்ரோ என்ன எங்களுக்கு இன்சைட்டுக்குள்ள வந்து என்ன இன்சைட்டில் வந்து இது போட தேவையில்லை என்ன இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்க தேவையில்லை. நாங்கள் ஒரு ரோ தானே எக்ஸாம்பிள் போ கமாண்ட் கொடுத்துருவோம். இப்போ 4 கமாண்ட் கொடுக்க போறோம். நான் கமா போட போறேன்னா இன்னொரு இன்ஃபர்மேஷனை கொடுக்க போறோம். அது என்ன கொலம் இன்ஃபர்மேஷனை கொடுக்க போறோம். கொலம் வந்து மேக்கன்னு கொடுப்போம். பாத்தீங்கன்னா நிஷான் மட்டும் நிஷான் இந்த வெளியே மட்டும் பெறுது. இந்த வெளியே என்ன முதலாவது அதாவது கமாக்கு முன்னாலே இருக்கிற வேல்யூ, அதாவது லெஃப்ட் சைட்ல இருக்கிற வேல்யூ ரோ இன்ஃபர்மேஷன் ரோ லேபிள். இப்போ ரோ லேபிள் 4 இருக்கு. ஓகே, இங்க 4 இருக்கு. அடுத்தது இங்க ரைட் சைட்ல இருக்கிறது கொலம் நேம் கொடுத்துருவோம் மேக். அப்ப மேக் இருக்கு. அப்ப மேக் கொலமையும் 4 ரோ இன்டர்செக்ட் பண்ற ஒரே வேல்யூ இந்த வேல்யூ மட்டும் தான் நிஷான் வேல்யூ. நீங்க 4வது ரோ சேம் டைம் மேக் கொலம் அப்படி இன்டர்செக்ட் பண்ற ஒரே வேல்யூ இப்போ நிஷான் வேல்யூ எடுத்து நாங்க மேல பார்த்தது இந்த 2 ரோ கொடுத்துனாங்க 3,4 ரோ.
அப்ப இந்த 2 ரோவ்லயும் இருக்கணும், சேம் டைம் இந்த காலம்லயும் இருக்கணும்டா என்ன அதை இன்டர்செக்ட் பண்றது இந்த 2 வேல்யூ VMWN. அப்ப அத இந்த மாதிரி தான் இந்த எங்கடா டேட்டா ஃப்ரேம்ல வந்து இல்ல இப்படி கொலமைன் ரோஸையும் பேரலா ஆக்சஸ் பண்ணணும்டா ஒரு கமா போர்டு ஸ்கேப் பிராக்கெட் இருக்கு. இண்டிவிஜுவல் வேல்யூவை தான் ஆக்சஸ் பண்ணுவீங்க. ஒரு ரோ ஒரு கொலமெண்டா நீங்க நார்மலா என்ன ஸ்கேப் பிராக்கெட் போட்டு அந்த பர்டிகுலர் வேல்யூ மட்டும் கொடுக்கலாம். ஒரு கமா போட்டு ரைட் சைட்ல வந்து என்ன ரைட் சைட்ல வந்து கொலம் இன்ஃபர்மேஷன் இருக்கும், லெஃப்ட் சைட்ல வந்து என்ன எங்கட ரோ இன்ஃபர்மேஷன். இல்லாட்டி நீங்க ஸ்கேப் பிராக்கெட் முதலாவதா போட போற இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த ஸ்கேப் பிரேக்கர் போட்டு ஃபர்ஸ்டா போட போற இன்ஃபர்மேஷன்ன்றது வந்து ரோவோட இன்ஃபர்மேஷன், கமா கங்கால ரெண்டாவதா போடுற இன்ஃபர்மேஷன் வந்து என்ன கொலமோட இன்ஃபர்மேஷன் அப்படி ஞாபகம். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்களா இது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கு. ஸோ அடுத்தா வந்து பார்ப்போம். இப்ப இதுல வந்து இப்போ ஓகே. இப்ப நாங்க ஒரு காலம் ஒரு ரோ ஆக்சஸ் பண்ணி இப்ப நாங்க என்ன தனியா வந்து மல்டிபிள் காலம்ஸையும் மல்டிபிள் ரோ ஆக்சஸ் பண்ணலாம்னு பார்த்துருவோம். ஸோ அதுல வந்து டாட் லாக் போட்டுட்டு ஸ்கேப் பிராக்கெட் போட்டுட்டு இப்ப நாங்க முதல் ரோஸ்ல ஒரு மல்டிபிள் காலம் ஆக்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் போசம்னா கொடுப்போம். இப்ப உங்களுக்கு போசம்னா வழங்கும் லிஸ்ட் ஆஃப் வேல்யூ வந்து கொடுத்துருக்கோம். லிஸ்ட் ஆஃப் ரோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். அப்ப நான் காமா போட்டு இப்ப காமா போட்டு நம்ம முன்னிக்கிறது ரோ இன்ஃபர்மேஷன். அப்ப அடுத்ததா போட போறது வந்து நான் காலம் இன்ஃபர்மேஷன் போட போறேன். அதாவது எங்களோட ரைட் சைட். இப்ப அங்கே மல்டிபிள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதால என்ன நாங்க வந்து ஸ்கேப் பிராக்கெட் கொடுக்கணும். இப்ப நாங்க சிங்கிள் கோலம்ண்டா ஓகே நாங்க ஸ்கேப் பிராக்கெட் போடாம இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணலாம். இந்த மேல மேற்கண்ட மேல ரெண்டு எக்ஸாம்பிள் சிங்கிள் கோலம். இப்ப நாங்க மல்டிபிள் கோலம் ஆக்சஸ் பண்ணோம். அதுக்கு அப்படி என்ன இங்கேயும் என்ன சேம் மல்டிபிள் வேல்யூ என்ன லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ்ல கொடுக்கணும் லேபிள் நேம். லேபிள் நேம்ன்றது என்ன இங்க கொலமுக்கு லேபிள் வந்து என்ன கொலம் நேம் தான் எங்களோட லேபிள் நேமா இருக்கும் போது கொலம் ஆக்சஸ் பண்றதுக்கு இப்போ மேபி லேபிள் நேம் இண்டெக்ஸ் நேம் என்று காமனா சொல்லுவோம். ஸோ இங்க எல்லாமே எங்களோட டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்காக கொடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இங்க வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் மேக்கையும் கொடுத்து கலரையும் கொடுக்குறேன். சரி அது மேல கலர் தானே. ஆமா COLOUR ஸ்பெல்லிங் சரி தான். இப்போ இதை ரன் பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ என்ன உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டேட்டா ஃப்ரேம் வந்திருக்கு. அப்போ முதலாவது 4 கமகள் அது வந்து என்னங்கட ரோ. அப்போ ரோ இண்டெக்ஸ் அப்படியே உங்களுக்கு தெரியுது. அப்போ கமாக்கு முன்னாடி இருக்கிற ரோன்னு சொன்னேன். அடுத்தது கமாக்குங்களா கோலம் இன்ஃபர்மேஷன் சொன்னேன். இப்போ பார்த்து எங்களுக்கு என்ன குளம் தேவை 2 குளம் தான் தேவை. மேக் கலர் இந்த 2 குளமையும் கொடுத்துட்டியே. அப்போ பார்த்தீங்களா இந்த 2 குளமையும் கொடுத்தும் போது உங்களுக்கு அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் மட்டுமே உங்களுக்கு கிடைச்சு. அப்போ நீங்க இதை வச்சு உங்களோட அனாலிசிஸ் எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா ஃப்ரேம் இந்த இவ்வளோ டேட்டா வந்து அனலைஸ் பண்ணணும்னா நீங்க அந்த வெளியே இருக்கிற இந்தியா டேட்டா ஃப்ரேம் தெரியல இதை மட்டுமே பேஸ் பண்ணி உங்களோட அனலைஸை வந்து நீங்க கண்டினியூ பண்ணது. ஸோ இதுக்கு ஏற்றமே நீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் ரைட் பண்ணி காட்டுறேன். இப்போ திருப்பி ஸ்கேப் பிரேக்கர் எங்களோட லாக் ஃபங்க்ஷன் இப்போ இன்சைடுக்கு இன்னொரு இது போகிறேன். ஸ்கேப் பிரேக்கர் எங்களோட ரோஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார் 4 5 6 அதே மாதிரி கமாக்கங்கால தெரியும் உங்களுக்கு நாங்கள் கொலம்ஸ் நேம்ஸ் கொடுப்போம். அப்போ இங்கே வந்து மல்டிபிள் கொலம்ஸ் கொடுக்க போகிறதால என்ன ஸ்கேப் பிரேக்கெட் போட்டு அதை கொடுப்போம். ஸோ அதில் வந்து 3 கொலம் கொடுப்பேன். இந்த மேக் அடுத்தது வந்து கலர் கொடுப்போம். கலர் COLOUR. அடுத்தது வந்து டோர்ஸ் கொடுப்போம். சரியா டோர்ஸும் இருக்குது தானே எங்களுடைய இதில் என்ன டேட்டா ஃப்ரேம் டோர்ஸ் இருக்குது தானே. எஸ் ஓகே. இப்போ நான் மல்டிபிள் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஒரு கமா வச்சு தான் இங்கே எல்லாமே காய்ச்சிட்டு இருக்கேன். ரைட் சைட்ல என்ன இருக்கும் காலம் நேம்ஸ் இருக்கும், லெஃப்ட் சைட்ல வந்து என்ன ரோ இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் எழுதும்போது ஸ்கேப் பிரேக்கெட்ல ஃபர்ஸ்ட் எழுதும் போது ரோ இன்ஃபர்மேஷன் தான் எழுதி பாத்தீங்களா என்ன உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் இது வந்திருக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்ன ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷன் நாங்கள் என்ன ரிட்ரீவல் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் என்ன எங்களை இப்போ மல்டிபிள் காலம்ஸ் மல்டிபிள் ரோஸ் இந்த மாதிரி தான் என்ன ஆக்சஸ் பண்றது எங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து லாக் ஃபங்க்ஷனாலிட்டியை கால் பண்ணி என்ன இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து சிலைசிங்னு சில இடத்துல ஆயிடுச்சு. சிலைசிங்கிறது ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட சிமிலர் தான். சிலைசிங்னா இப்போ என்ன சொல்ல வரேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ DF.get இருக்குல்ல எங்க டேட்டா ஃப்ரேம்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 3 இதை மட்டும் போடுறேன். சரியா 3 நான் ஃபுல்லாக டேட்டா ஃப்ரேம் கால் பண்ணி காட்டுறேன். இதாங்கிற டேட்டா ஃப்ரேம். சரியா இந்த டேட்டா ஃப்ரேம்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு முதல் 5 ரோஸும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 5 ரோஸும் வேணும். ஃபர்ஸ்ட் 4 ரோஸும் வேணும். சரியா அதை எப்படி எடுக்கிறது ஃபர்ஸ்ட் ரோஸ் வேணும். அதாவது முதல் 5 ரோ. இப்போ நாங்கள் இண்டிவிஜுவலாக வந்து முதல் 6 ரோ 4 ரோன்னு எடுத்துனா இப்போ எங்களுக்கு 4 ரோ 5 ரோ 6 ரோ உங்களுக்கு வந்து முதல் 5 ரோவுமே வேணும். அது என்ன மாதிரி இல்லாட்டி முதல் 4 ரோவும் வேணும். அதை எப்படி எடுக்கிறேன்டா அதே ஃபங்க்ஷன் தான் கால் பண்ணுவீங்க. DF.log இதுல போய் நீங்க 4 இந்த மாதிரி கொலனண்ட் ஒரு சிம்பிளை கொடுப்பீங்க. கொலனண்ட் சிம்பிள் என்னண்டா 4 கொலனண்ட் சிம்பிள் என்ன சொல்ல போகுதுண்டா 4 இதுல வந்து ஸ்டார்ட் பண்ணணும். 4 இதுல வந்து 4 டேட்டா பாயிண்ட்களா 4வது எங்கட 4வது வேல்யூ என்ன 4வது ரோ இருக்குல்ல நான் லேபிள் நம்பர் 4 இருக்குல்ல அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்து ரிட்டர்னை கொடுத்தா. ஸோ ஓகே இது 4வது இதுல உங்களுக்கு நான் முதல் 5 ரூபா எடுத்துருக்கா 5 ரூபா எப்படி எடுக்கிறேன்னு சொன்னா அது எப்படி 5 ரூபா எடுக்கிறேன்னு நான் சொல்றேன். இப்போ நீங்க 4 கொடுக்கும்போது என்ன நடக்குதுண்டா இப்ப நாங்க முதல்ல இப்ப நீங்க தனியா வந்து லேபிள் நம்பர் 4 மட்டும் தான் கொடுத்துருக்கோம். பழமையான கொமனா வந்து 4 கொடுத்தோம்னா என்ன நடக்கும்
அந்த 4வது ரோவுண்ட இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் கொடுக்குது. நிசான் ஒயிட், அந்த இலக்கம், அந்த ஓடோமீட்டர் நம்பர், மற்றது டோஸ் நம்பர். இந்த இதையும் கொடுக்கும். ஆனா நீங்க இப்படி கொலன் கொடுத்தீங்களா 4ல இருந்து வாரம் அதுக்கு பின்னால வர முழு இன்ஃபர்மேஷனும் இது கொடுக்கும். அதாவது இந்த சிலைஸ் பண்ணி கொடுக்குது. சிலைஸ் பண்ணிக்கு இந்த முதலாவது நம்பர் என்ன சொல்ல போகுதுன்னா அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. இந்த 4 கொடுத்து 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. நாங்க அங்கால பினிஷ் பண்றதுக்கு ஒன்றுமே கொடுக்கல. பினிஷ் பண்றது எங்க நிப்பாட்டணும் கூட எங்க ஸ்டாப் ஆகணும். நான் இங்க வந்து ரோ லேபிள மட்டும் தான் கொடுத்துருக்கோம். கம எதுவுமே கொடுக்கல. அப்ப கம எதுவும் கொடுக்காட்டி என்ன முதலாவது போற நம்பர் வந்து தனியா ரோவை மட்டும் தான் மென்ஷன் பண்ணி என்ன ரோ இன்டீஜர் இங்க ரோஸுக்கு மட்டும் தானே இருக்கும். 4 கொடுக்குறோம். திரும்பி பாருங்க நான் 4 தனியா கொடுத்தேன்டா அந்த பர்டிகுலர் 4வது ரோ மட்டும் பெறும். ஆனா இந்த கொலனண்ட ஒரு சிம்பிளா கொடுத்துட்டேன். இதுதான் சிலைசிங்ன்றது. 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்றோம். அதாவது 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ண கொலன் 4 போட்டாங்க ஒரு கொலன் போட்டோம்னா 4ல இருந்து நீ ஸ்டார்ட் பண்ணு லாக் ஃபங்க்ஷனாலிட்டி சொல்றோம். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வந்து 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போது அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ற இன்ஃபர்மேஷன். அப்ப 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ரிமைனிங் இருக்கிற அவ்வளவு இன்ஃபர்மேஷனே வரும். இப்ப நான் உங்களுக்கு ஏர்லியா சொன்னேன். ஓகே நான் இதுல இருந்து சொல்லிடுறேன். 4ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 8 மட்டும் தான் உங்களுக்கு வேணும் வேல்யூ. 8 எங்களுக்கு கடைசி ரோ தேவையில்லை. இந்த நிசான் ரோ இல்ல நிசான் வைட்ன்னு இருக்கிற இது தேவையில்லை. அப்ப அதுக்கு என்னப்ப நாங்க சொல்ல போறோம் ஓகே எங்களுக்கு என்ன கடைசி ரோ இல்ல. 8 வேல்யூ 8வது ரோ மட்டும் தான் வேணும். அப்படி என்றா நீங்க 8வது நிப்பாட்டணும். அதுக்கு என்ன செய்யணும்டா 9 கொடுக்கணும் சார். நான் என்ன செய்யறேன்னு சொல்றேன். இல்ல 9 வருது. 8 8 ஓகே அது இன்னொரு கன்செப்ட். நான் லேட்டரா சொல்றேன். வெயிட். ஓகே. சோ இங்க 8ஓட ஓகே 8 எனக்கு 8 மட்டும் தான் வேணும். சரி நாங்க வந்து 4 நோடுக்கு இந்தியா டேட்டா செட்டும் வந்தது. இங்க வந்து பாத்தீங்களா 8 கொடுத்துட்டேன்ல. 8 கொடுத்த உடனே 8ஓட நிக்குது. அப்ப இங்க உங்களுக்கே விளங்கும் 4ல இப்ப கொலனை போட்டேன்டா 4ல இருந்து 8 மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணித்தா. அப்ப இது 4ல ஸ்டார்ட் பண்ணி 8 அண்ட் இண்டெக்ஸ் அதே நம்பர்ல நான் எந்த நம்பர் இருக்கணுமோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து என்ன செய்யும் முடிக்கும் இந்த கொலை நம்பர். இப்ப இதுல இன்னொரு இது ஒன்று இருக்கு. இப்ப நான் அதே இதை வந்து நான் இன்னொரு மையம் காட்டுறேன். ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்றேன். டிஎஃப் டாட் லாக் ஸ்கேர் பிராக்கெட். இப்ப இன்னொரு ஸ்கேர் பிராக்கெட் போட்டு 4 கமெண்ட் கொடுக்குறேன். சரியா மேல 4ல இருந்து 8 4 கொலை நெட்டு அது சிங்கிள் ஸ்கேர் பிராக்கெட். இங்க வந்து லொக்கண்ட ஸ்கேர் பிராக்கெட் போட்டு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸா வந்து 4 கமெண்ட். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்துறோம். ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட் தெரியுது உங்களுக்கு பார்த்து ஒரு பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் திங்க் பண்ணி சொல்லுங்க. திங்க் பண்ணி ஒரு கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க என்ன டிஃபரன்ஸ் கண்டீங்க. இங்க பாத்தீங்களா 4ல இருந்து 8 கொலன் போட்டு சிங்கிள் ஸ்கேர் பிரேக்ல கொடுத்தோம்டா லோக் என்ன செய்யும்டா 4ல இருந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேடும் மச்சிங் இன்ஃபர்மேஷன் தேடும். அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 8 மட்டும் தேடி 4ல இருந்து 8 மட்டும் முழு இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துரும். என்ன கொலன் போடுறோம். அப்ப 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்றோம். 4ல ஸ்டார்ட் பண்ணி 8ல ஒன்றே முடி. இங்க என்ன செய்வோம் இங்க இப்படி ஸ்கேர் பிராக்கெட்டுக்கு இன்சைட் ஸ்கேர் பிராக்கெட்டுக்கு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸா கொடுக்கும்போது என்ன செய்யறோம்னா 4,8 அந்த 2 மட்டும் எனக்கு ரிட்டர்ன் 4,000 8,000 மட்டும் ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்ல போறோம். இல்லங்களா? அப்ப இங்க 2 ரோ தான் ரிட்ரீவல் ஆகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 4ல இருந்து 8 கிட்டத்தட்ட எத்தனை ரோ ரிட்ரீவல் ஆயிருக்கு 1 2 3 4 5 ரோ ரிட்ரீவல் ஆயிருக்கு. அப்ப பாத்தீங்களா இது ரெண்டுக்குமே என்ன இத வந்து கரெக்டா வந்து இண்டெக்ஸிங் லேபிள்னு சொல்ல வர்றது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன இங்க ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்க எக்ஸ்பிளிசிட்டா 4 மட்டும் சொல்லியிருக்கோம். சரியா எக்ஸ்பிளிசிட்டா 4 மட்டும் சொல்லிக்கல வந்து டைரக்டா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வந்திருக்கு. அங்க மேல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்லைஸ் பண்ணி வரும்போது என்ன ஸ்லைஸ் பண்ணி பார்த்தோம்னா 4ல இருந்து 8 4ல இருந்து 8 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 8ல இருந்து எங்களுக்கு வந்து முடி. அதான் இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கு இந்த வீடியோல வந்து இன்றைக்கு இந்த லொக் இன்ஃபர்மேஷன் லொக்க வந்து எப்படி அப்ளை பண்றேன்னு பார்த்தோம். இந்த வீடியோல வந்து என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் நாங்க வந்து அப்ளை பண்ணி எப்படி சிலைசிங் என்ன இண்டெக்ஸிங் என்ன மாதிரி வந்து இன்ஃபர்மேஷனை வந்து ரிட்ரீவல் பண்றேன்னு பார்த்துருந்தோம். எப்படி இந்த மாதிரி என்ன மல்டிபிள் வேல்யூஸ் எப்படி மல்டிபிள் ரோ வேல்யூஸ் எப்படி கொடுக்குறது, மல்டிபிள் காலம்ஸ் வேல்யூ எப்படி கொடுக்குறது, எப்படி இண்டிவிஜுவல் ஆக்சஸ் பண்றது, எப்படி சீரீஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷனை ரிட்ரீவ் பண்றது, எப்படி டேட்டா ஃப்ரேம்ல எடுத்து எப்படி அதுல ரோ செப்பரேட் ரிட்ரீவ் பண்றதுல காலம்ஸ் செப்பரேட்டா ரிட்ரீவ் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஸோ ஃபர்தரா வந்து அடுத்த வீடியோல வந்து இன்னும் ஃபர்தரா வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் இதை பார்ப்போம். எப்படி சிலைசிங் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் பெரலா வந்து எப்படி இண்டெக்ஸ் பண்றது. அடுத்த வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து ஐலாக் இப்ப லொக்கன்ருக்கு அடுத்த வீடியோ வந்து ஐலாக் வந்து எப்படி அப்ளை பண்றது இந்த மாதிரி விஷயங்களை வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த இந்தியான் வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா யூஸ்ஃபுல்லா இருந்தா கட்டாயம் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நாங்க மீண்டும் அடுத்த வீடியோல வந்து என்ன இதை வந்து கண்டினியூ பண்ணுவோம். நன்றி வணக்கம்.